வணக்க நண்பர்களே, ஈவினிங் ஸ்நாக். இந்த ஃபால் சீசன் வின்டர் சீசனுக்கு கிறிஸ்பியான ஜம்மியான ஈவினிங் ஸ்நாக் தட்டை வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த தட்டை வடையை செய்யறதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் உளுத்தம்பருப்பு இருந்தால் போதும். இது புரோட்டீன் கண்டெயின் இருக்கிறதால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடியது. உளுந்த கழுவி 2 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துட்டு 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி இருக்கிறேன். கோதுமை மா ஆட் பண்ணினா பூரி பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் பொங்கி இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்காது. 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணி இருக்கிறேன். இது எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி கொள்ளலாம். அதோடு கொஞ்சம் பெரிய சீரகமும் ஆட் பண்ணி கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு குழைத்தெடுத்தமெண்டா போதுமானது. கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி தடவி விட்டமெண்டா மெல்லிதாக தட்டும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இதை ஊற வைக்க வேண்டிய தேவையும் இல்லை, உடனேயே தட்டி போட்டு பொரித்தெடுக்கலாம். தலைக்கு எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்திக்கு உருட்டுற போல உருட்டி பொலித்தீன் சீட்டுக்கும் எண்ணெயை தடவி மெல்லிதாக தட்டி எடுக்கலாம். இதை வட்டமான ஷேப்பில் எடுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற டம்ளரை பயன்படுத்தி வெட்டி எடுத்து கொள்ளலாம். இந்த கட் பண்ணிய பிறகும் இந்த ஓரங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை கையால் மீண்டும் ஒருக்கா தட்டி போட்டோம்டா கிறிஸ்பியாக இருக்கும். முதலாவதாக தட்டியதை விட 2வதாக தட்டியது மெல்லிதாக இருக்கிறது. இப்படி தட்டி எடுத்தோம்டா கிறிஸ்பியா இருக்கும். எண்ணெய் மீடியம் ஹீட்ல கொதிச்சதும் தட்டி வைத்திருக்கிற தட்டை வடைகளை எண்ணெயில போட்டு 15 செகண்ட் போல பொரிய விட்டு மற்ற பக்கத்துக்கு மாற்றி கோல்டன் கலரில் வேற பொரித்து எடுத்தமெண்டா போதுமானது. தட்டை வடையுடன் ஏலக்காய் டீயும் போட்டு இந்த ஃபால் சீசனை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் சண்டே அன்றைக்கு வெளியில் போன போது எடுத்த ஃபால்ஸ் வீடியோ கிளிப்பிங்கும் இங்கே ஆட் பண்ணி இருக்கிறேன். இதை இங்கு பார்க்கண்டு சொல்வார்கள். இப்படி உயரமான மரங்கள் நடப்பட்டிருக்கும். இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் பூக்கண்டுகள் நடப்பட்டிருக்காது. ஆனால் பார்ப்பதற்கு என்னவோ அழகாகவே இருக்கிறது. இதையொட்டி ஒரு சிறிய குளமும் இருக்கிறது. இங்கு பெரும்பாலும் சம்மர் டைமில் பார்பிக்யூ போடுவார்கள். இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் எங்களோட ஏரியாவில் பெய்த மலைச்சாரலையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.